அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதற்கான நாள் இன்றைய தினமாக அவங்க முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அரசிடம் தெளிவான விளக்கம் இல்லை என்று தர ஊதியத்திற்கான தீர்வு, ஈட்டிய விடுப்பு குறித்த முடிவு, அரசாணை 243 ரத்து, அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ் ரத்து போன்ற முக்கியமான கோரிக்கைகளை மீண்டும் முன்வைத்து ஒரு போராட்டத்தை ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் முதல் முக்கிய கோரிக்கையாக சிபிஎஸ் ரத்து என்ற கோரிக்கைக்கு இன்று வரையும் தமிழக அரசு பதில் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஊக்க ஊதியம் முன்பு போல் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கும் பதில் இல்லை. நெக்ஸ்ட்டு உயர்கல்வி முடித்து பின்னேற்பிற்காக விண்ணப்பித்திட்ட 4500 பேரின் விண்ணப்ப நிலை குறித்து 5 ஆண்டு காலமாக பதில் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது பெற்ற 5400 தர ஊதியம், அதன் பின்னர் பட்டதாரி ஆசிரியராக பணியேற்றால் 4600 என்ற, நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றால் 4700 என்று குறைக்க வேண்டும் என்ற அரசின் நிலை தவறானது என்று கூறி தணிக்கை தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு சரியான தீர்வு குறித்தான தெளிவுரை இன்னும் அரசு வழங்கவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிலிட் முடித்து பட்டதாரி ஆசிரியராகவோ அல்லது நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவோ பதவி உயர்வு பெற்ற பின் பெற்ற பிஎட் அந்த உயர்கல்விக்கு உண்டான ஊக்க ஊதியத்தை திரும்பச் செலுத்த சொல்லி தணிக்கை தடை ஏற்படுத்தப்பட்டதை நிவர்த்தி செய்து விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை உறுதியான பதில் எதுவும் தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டிய விடுப்பை சரண் செய்து காசாக்கும் உரிமையை மீண்டும் வழங்கிட கோரிக்கைக்கு பதில் எதுவும் இன்னும் அரசு தெரிவிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அரசாணை 243 பிரகாரம் ஒன்றிய முன்னுரிமை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர் பெற்று வந்த பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு ரத்து செய்யப்பட்டதையும், பள்ளி தலைமை ஆசிரியர் பெற்று வந்த நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு உரிமையை ரத்து செய்வதையும் விலக்கி மீண்டும் ஒன்றிய முன்னுரிமை மற்றும் இடைநிலை ஆசிரியருக்கு உண்டான பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான நடுநிலை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த அரசாணை 243 முற்றிலுமாக ரத்து செய்யுங்கள் என்ற கோரிக்கைக்கு பதில் எதுவும் இன்னும் அரசு வழங்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்னிட்டு இன்று ஆசிரியர்கள், அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு அரசு என்ன பதில் சொல்லுவாங்க, இதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை ஆல்ரெடி ஆசிரியர்கள் சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது இதை மேலும் அவர்கள் இந்த போராட்டத்தை வலுப்பெற்று அரசு இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அரசிலிருந்து என்ன பதில் வருது அப்படிங்கிறத. அதை நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை